இப்போது எங்களுக்கு எதுவும் அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த வசனத்துக்கு வருவோம். அந்த 109வது வசனம், சரியா? அந்த வசனத்துடைய அந்த செகண்ட் பிட்டுக்கு வருவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தும் நன்கு அறிந்தவன் நீயே என்று பதில் கூறுவார்கள். அதான் எங்களுக்கு லிமிட்டட் நாலேஜ் எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் பாரு. இப்போ அந்த வசனம் 2 வசனம் எடுங்க. எது? சூரா ஃபுர்கானில் இறைவா, ரசூல்லா என்ன சொல்கிறாங்க நாளைக்கு மறுமையில்? இறைவா, என் சமூகத்தை சார்ந்த இந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். இந்த குரானை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஆயத்துக்கு இந்த மீனிங்கு, அந்த ஆயத்துக்கு இந்த மீனிங்குன்னு சொல்லிட்டு திருப்பி திசை திருப்பி ஒருத்தனும் வேலை செய்யலாம், எல்லாம் வெட்டி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. குரான் ஒரு பக்கம் கிடக்குது, ஹதீஸில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டுறதா, நீட்டுறதா, இப்படி பண்ணுறதா, அப்படி பண்ணுறதா, என்ன மசூன்னா இப்படி போயிட்டு இப்படி வரணுமா, இல்லை சும்மா இப்படியே போயிட்டு இப்படியே போயிடணுமா, காதில் இப்படி தடவணும்னா இப்படி இப்படி பண்ணால் போதுமா, இல்லை இப்படி போயிட்டு இப்படி வரணுமா, எல்லாம் சர்ச்சை இதிலே போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொன்ன ஒழு பண்ணாலே போதும். புரியுதா? ரசூல்லா இன்னும் பேணுதலுக்காக அதை ஃபாலோ பண்ணுறோம். அது அல்லாஹ் சொல்கிறான், என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள். ரசூல்லா இன்னும் சாகலை, இந்த உம்மத்தும் இன்னும் அழியலை, கியாமத்னாலும் வரல. இது எந்த சீன் இது? அல்லாஹ் சொன்னான்ல, நபி வசஸ் உம்மத்து கொண்டாந்து நிப்பாட்டுவோம். அப்படிங்கும்போது ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நம்மளை பார்த்து கேட்பான், ஏண்டா உங்களுக்கு 6வது கடமை ஒன்று இருந்துச்சா? தமிழ் மக்களுக்கு புரியும் 6வது கடமை என்ன அப்படின்ட்டு. 6வது ஒரு கடமை உருவாக்கிட்டீங்களா? ஏன் நபி கடமையாக்கின விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலீங்களா? இல்லை, அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஏப்பா, ஜிப்ரீல் முகமது கூட்டிகிட்டு வருவாங்க. வந்த உடனே அது வரைக்கும் நடந்த விசாரணை முகமது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எழுப்பப்பட்ட உடனே கேட்குறது இல்லை, அது வரைக்கும் பார்க்குறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டாக வாழ்ந்த மக்களை பற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கடா எங்கே இருந்துடா எடுத்தீங்க இந்த தீனை? நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையா? என்ன ஆளுங்கடா நீங்கள்? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையா? பல கருப்பையே அழகாக சொல்கிறாரு. முஸ்லீம்கள் சொல்கிறாரு, உங்களுக்கு இதில் ரோலே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அரசியல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அரசியலில் ரோலே கிடையாது. இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய அரசியல். மைனாரிட்டிக்கு இங்கே என்ன பண்ணாலும் நீ ஒன்றும் ஆக முடியாது. உனக்கு என்ன, நீ ஏன் ஃபைட் பண்ணுற அவங்களோட? இங்கே ஃபைட்டு உனக்கு இங்கே பஞ்சாயத்தே கிடையாது. உங்கள் அரசியலே வேறையாச்சு. பீக்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? முஸ்லீம்கள் அடி வாங்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பிதுக்கப்படுறாங்க, அது இதுங்கும்போது அவர் சொல்கிறார், முஸ்லீம் யாருன்னு அவங்களுக்கே தெரில. ஆட்சி அதாலத்தில் அவர் சொல்கிறார், முஸ்லீம் யாருன்னு அவங்களுக்கே தெரில. அறிவு இருந்தால் அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. நபி கற்றுக் கொடுத்த இஸ்லாம் வேறு, இன்றைக்கி அவங்க ஃபாலோ பண்ணிருக்கிற இஸ்லாம் வேறு. ஏன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவன், அமெரிக்காவில் படித்தவன். யார்? பிகே. பிகே யார்? பிரசாந்த் கிஷோர். தேர்தலில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுற கம்பெனி அது. அதுதான் பிரசாந்த் கிஷோருடைய கம்பெனி, ஐபேக் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அது. அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவாங்க. இந்தந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கணும், விடியட்டும், அதாவது விடியல், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறார், இந்த டைலாக்ஸ்லாம் அவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி இருங்க. எங்கே இருக்கிறவங்களுக்கு தான் விரும்புவாங்க மக்கள். ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா அவங்க விரும்ப மாட்டாங்க மக்கள். தள்ளாத வயசில் இவருக்கு ஓட்டு போட்டு இவர் என்னத்தை யோசிச்சு இவர் என்னத்தை பண்ண போகிறார். ஜனநாயகத்தை ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம் பண்ணுறதுக்காக அமெரிக்கா ஃபண்டு செலவு பண்ணுது. அந்த ஃபண்டு இப்போ ட்ரம்ப் சொன்னார்ல, உங்கள் ஊரில் ஓட்டு அதிகமானால் எனக்கு என்ன, ஆகலைன்னா என்னன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒரு விஷயம் இருக்கான்ட்டு. ஓட்டு பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறது நீ என்ன, அது மேட்ரு இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வழிகாட்டுதலை அவங்க ஃபாலோவே பண்ணல. பல கருப்பையாக சொல்கிறார், பிகே சொல்கிறார். இன்னொரு ப்ரொஃபஸர் சொன்னார்ல நேற்று கிளாஸில், அவர் புக் ஃபேரில் போய் குர்ஆனை பார்த்துட்டு அவர் பேந்த முழிக்கிறார். இந்த புக்கை வச்சுக்கிட்டாடா இப்படி இருக்கே. அவர் பிகே சொல்கிறாரு,
முஸ்லீம்கள் வந்து பயப்படக்கூடாது. நபி எப்படி இருந்தாரோ அப்படி வாழ ஆரம்பிங்க. உங்கள் அரசியலே இது கிடையாது. நீங்கள் உங்களுக்கான அரசியல் நீங்கள் எடுங்க. இந்தியா உங்கள் பின்னாடி வரும் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறார் அவர். நீங்கள் உங்கள் ஒரிஜினல் அரசியலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்கிறார். அது யார்கிட்ட? ராஜேஷ் சர்மா சங்கி அவங்க முன்னாடி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஒரிஜினலான அரசியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. நான் முஸ்லீம்கள்ட்ட இதுதான் ஒப்பீனியனாக சொல்லுவேன். இந்த இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இந்த முல்லாஸ். ஏன் அப்படின்னா இது கஷ்டமான தீனு. ரசூல்லா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத, பிறந்ததிலிருந்தே சிரமம் தெரியாமல் வளர்க்கப்பட்டவர்கள். மதரசால இருந்தாங்க, சம்பாதிச்சா ஃபீஸாக கட்டினாங்க, ஃப்ரீ ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, கிதாப் ஃப்ரீ. ஒரு கவலையும் இல்லை, வெளியே வராங்க, அப்படியே பள்ளியாசலில் போய்க்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. அப்போது அல்லாஹ் ரசூல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த நபிமார்கள் விசாரிக்கப்படும் போது உன் நிலைமை எப்படி இருக்கும்ன்ட்டு 4வது சொல்கிறான். இந்த இடத்துல சொல்கிறான், ஒவ்வொரு நபிக்கு எதிராகவும் கூட்டிகிட்டு வருவேன்.